ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல வந்து நான் என்னோட டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போனேன் அப்படின்றத தான் உங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப் வீடியோஸ் அண்ட் கூகுள் சர்ச்லாம் பண்ணி என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேன். பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாலிட்டில நெறைய ஐட்டம் நமக்கு தேவைப்படல. அண்ட் தேவைப்படுற வேண்டிய நெறைய விஷயங்கள் வந்து நான் மிஸ் கூட பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசால்வ் பண்ணி ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம். என்னெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா என்ன எடுத்துட்டு போணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைம் மாமா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து 36 வீக்ஸ்லயே வந்து பேக் பண்ணிடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1 வீக்குக்கு முன்னாடி தான் அரவுண்ட் எனக்கு 39த் வீக்ல தான் நான் வந்து பேக் பண்ணேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தேன். அது ஆக்சுவலா ஒரு பெரிய மிஸ்டேக். நீங்க அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. 36 வீக்ஸ்லயே வந்து பேக் பண்ணிருங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, 2 பேக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒண்ணு வந்து இந்த பெரிய டோட் பேக், இன்னொன்னு வந்து ஒரு சின்ன டயப்பர் பேக். இந்த 2 பேக்ல தான் என்டையர் ஐட்டம் ரொம்ப கம்மியா தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அதனால இந்த 2 பேக்குமே போதுமானதா இருந்தது. ஸோ இப்ப இந்த 2 பேக்குமே ஆக்சுவலா பார்த்தா எம்ப்டியா இருக்கு. நான் ஒரு ஐட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே உங்கள்ட்ட எப்படி பேக் பண்றேன் அப்படின்ற பேக்கிங் வீடியோவும் இந்த இதுல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதர்ஸ்க்கு நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு தனியா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாமுக்கு என்னென்ன ஐட்டம்ன்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து மெட்டர்னிட்டி பேட்ஸ். ஸோ நான் வந்து 2 விதமான பேட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டிக்குன்னே தனியா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நர்சிங் பேட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ரீயூசபிள் பேட் வந்து ஒரு 2 எடுத்திருக்கிறேன். தென் யூஸ் அண்ட் த்ரோ பேடும் வந்து ஒரு 2 எடுத்திருக்கிறேன். ஸோ பிரெஸ்ட் மில்க் லீக்கேஜ் டைம்லலாம் வந்து இது ரொம்பவே எசென்ஷியலா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா உங்க பேக்ல வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன ஐட்டம் துணி என்னலாம் தேவை, ட்ரெஸ் என்ன தேவை, இன்னர்வேர் எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு பேக்கிங் டியூப்ல வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம கூட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நமக்கு வந்து எடுத்து தர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாரி ஒரு பேக்கிங் டியூப்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இத நான் உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க் கலரா எடுத்து வச்சிருப்பேன். ஸோ நமக்கு ஏதாவது ஸ்டெயின்ஸ் பட்டுச்சுன்னா கூட நமக்கு பெருசா வொரி இருக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எது ரொம்ப தேவையில்லாத ட்ரெஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ நான் பிரெக்னன்சி டைம்லேயே வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 2 ட்ரெஸ் இதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நர்சிங் கவர். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை நிறைய பேர் மீட் பண்ண வருவாங்க, உங்களுக்கு பிரைவசி தேவை பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல அப்படின்னா நீங்க வந்து மெட்டர்னிட்டி கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஐட்டம் தான். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா காட்டன் டவல். ஸோ நான் நான் வந்து நார்மலா டர்க்கி டவல்லாம் எடுத்துட்டு போனா ரொம்ப பெருசா இருக்கும். பிளஸ் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றனால நான் வந்து இந்த காட்டன் டவல் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த மாரி ஒரு ஹாட் வாட்டர் பேக் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் 9த் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் வாட்டர் பேக் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும் அப்டின்னாங்க. ஸோ நான் அத ஆக்சுவலா நான் எடுத்துட்டு போகல. எடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஒரு ஐட்டம். ஸோ அதனால தான் இத வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதையும் நான் பேக் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஐட்டம். மொபைல் ஃபோன் சார்ஜர், இயர்பாட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம பேக் பண்ற ஒரு ஐட்டம் தான். ஸோ மறந்துடாம நீங்க முன்னாடியே ஒரு அடிஷனல் சார்ஜர் இருந்ததுன்னா, அத எடுத்து முன்னாடியே போட்டு வச்சு நீங்க பேக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஐட்டம். நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே இந்த மாரி ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்க ஈஸியா எடுத்து குடுக்க முடியும். ஸோ ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க வந்து இதுல பத்திரமா வச்சுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து பிரெக்னன்சில இருந்தே இந்த ஃபைல் நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபைல் வந்து நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனேன். இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஐட்டம். ஸோ நான் அத மிஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து மிஸ் பண்ணாம எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில். ஸோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீடிங் டைம்ல வந்து ஏதாவது சோர் நிப்பிள்ஸ் இருந்ததுன்னா, அத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு கிரீம் குடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த கிரீம் யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் பயமா இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு அது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு தெரியல. அதனால வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணேன். பிளஸ் குழந்தைங்களுக்குமே வந்து டயப்பர் ரேஷ் அந்த மாரி வந்துச்சுன்னா, ஸோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ டே 1ல இருந்தே குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால கோகோனட் ஆயில் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ எனக்கு அந்த டைம்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு 2, 3 பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நம்ம ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலோ, இல்ல நம்ம கூட வர்றவங்க யாராவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலோ, இல்ல பேபியோட ட்ரெஸ் வந்து போட்டு அதை எடுத்து மடிச்சு வச்சாலோ, ஸோ யூஸ் பண்ண குளோத்ஸு,
தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் நமக்கு போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் இந்த ஸ்ட்ரா இருக்கிற மாரி ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஜென்ரலா நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரா பாட்டில் என்னன்னா, இந்த வாட்டர் பாட்டில குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த டைம்ல. ஸோ முன்னாடி எனக்கு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. பட் ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு இந்த மாரி ஒரு ஸ்ட்ரா இருக்கிற மாரி ஒரு பாட்டில் குடுத்திருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்தியால வந்து அது பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் யுஎஸ்ல வந்து எனக்கு அந்த மாரி குடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டைம்னா நான் கண்டிப்பா இந்த மாரி ஒரு ஸ்ட்ரா பாட்டில் வந்து நானே எடுத்துட்டு போவேன். ஸோ அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப்ல இருந்தது. ஸோ எனக்கு நார்மலா தண்ணி பாட்டில்ல குடிக்கிறத விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால நான் இந்த இந்த ஒரு பாட்டிலையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைமா இருந்தா கண்டிப்பா நான் எடுத்து வச்சிருப்பேன். ஆல்ரெடி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாய்லெட்ரி ஐட்டம் எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு பேக்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வீட்லயே பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஆர்கனைஸ்டா வச்சிருந்தேன். ஸோ டெய்லி யூசேஜ்க்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ இத அப்படியே என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்குள்ள வந்து நான் என்னெல்லாம் ஐட்டம் வச்சிருந்தேன் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ், டிஷ்யூ, பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், ஆ இந்த மாரியான ஐட்டம் தான். ஸோ ரொம்ப மினிமலான ஐட்டம் தான். நமக்கு டெய்லி யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அடிஷனலா மேக்கப் அந்த மாரி நான் எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ இதெல்லாமே பேசிக் எசென்ஷியல் அப்படின்றனால நீங்களும் கண்டிப்பா அத எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கெட்டில். ஸோ யுஎஸ்ல வந்து நீங்க டெலிவரி ஆகப்போது உங்களுக்கு அப்டின்னா, நீங்க வந்து கெட்டில் நீங்க மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அ எனக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கிடைக்குமான்னு கேட்டேன். பட் யுஎஸ்ல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வார்ம் வாட்டர் குடிக்கிற அந்த கல்ச்சரே கிடையாது. ஸோ இவங்க வந்து கோல்டா தான் வந்து குடுப்பாங்க. ஸோ எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் தண்ணி குடிக்கும்போதே எனக்கு வந்து கோல்டு வாட்டர் தான் குடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ஊரா இருந்தா அந்த சமயத்துல வந்து கோல்டு வாட்டர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து எடுத்துட்டு போகல. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா அத பேக் பண்ணுவேன். இந்த இந்த டைம்ல வந்து நான் பேக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து இது வந்து நீங்க மறக்காம பேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஐட்டம். ஸோ இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா, நான் தனியா ஒரு பேக்ல தான் வைக்க போறேன். ஸோ இந்த பேக்ல வச்சா அது அவ்வளவா சேஃப் இல்ல. ஸோ இத வந்து தனியா பேக் பண்ணி, தனியான ஒரு பேக்ல எடுத்து வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்நாக்ஸ் பேக். ரொம்ப பெருசான ஐட்டம்லாம் கிடையாது. சும்மா அ சிப்ஸு, பிஸ்கட், சாக்லேட், முறுக்கு இந்த மாரி ஐட்டம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து கேட்பீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பேபி பொறந்த உடனே மொத நாள், 2வது நாள்லாம் அவ்வளவா தூக்கம் இருக்காது. ஸோ நம்ம கூட வந்து ஹஸ்பண்டோ, இல்ல அட்டெண்டர் யார் இருந்தாலுமே அவங்களுக்குமே தூக்கம் இருக்காது. ஸோ அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, நைட்லாம் வந்து ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, ஏதாவது டீ அந்த மாரி ஏதாவது குடிக்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்துட்டு போல. ஹாஸ்பிட்டல் வந்து 3 மீல் ப்ரொவைட் பண்றாங்க. பட் மிட் நைட்ல வந்து நமக்கு எதுவுமே அவ்வளவா கிடைக்காது. ஸோ இது வந்து எனக்கு எனக்கு தோணுன விஷயம். ஸோ அப்போ வந்து ஸ்நாக்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்தா கண்டிப்பா நான் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவேன். ஸோ நீங்க வந்து அடிஷனலா ஏதாவது 1 ஆர் 2 ஐட்டம்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு மிட் நைட்ல உங்களுக்கு ஏதாவது பசிச்சதுன்னா, அடிஷனலா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கெட்டிலையுமே வந்து தனியா ஒரு பேக்ல தான் வைக்க போறேன். இது 2மே வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இது தனியா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ மாமுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு என்ன தேவையான ஐட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் ஹெல்ட் பெட் இந்த மாரி நம்ம கையில தூக்கிட்டு போற ஒரு பெட் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைய வந்து வீட்ல டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்தியானா எல்லாருமே இத யூஸ் பண்றாங்க. பட் நான் இதுக்கு பதிலா வந்து கார் சீட் தான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க இருக்க ரூல்ஸ் படி கார் சீட் இருந்தா தான் குழந்தைய வந்து டிஸ்சார்ஜே பண்ணுவாங்க. ஸோ கார் சீட்ல வந்து உட்கார வச்சு தான் கூட்டிட்டு வரணும். ஸோ அது இங்க மேண்டேட்டரி அப்படின்றதுனால நான் கார் சீட் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பெட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வேற எங்கேயாவது வெளிய பக்கத்துல இல்ல அபார்ட்மெண்ட்குள்ளேயே வாக்கிங் அந்த மாரி போணும்னா, நான் இந்த பெட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். நீங்க பேபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பேபி பிளாங்கெட். ஸோ வந்து ஒரே ஒரு பிளாங்கெட் மட்டும் நான் அடிஷனலா தேவைப்பட்டுச்சுன்னா வேணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்வாடல் கிளாத். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்குமே ஸ்வாடல் கிளாத் தான் ரொம்ப தேவைப்படும். ஸோ குழந்தைங்கள வந்து எப்பவுமே ஸ்வாடல் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் 2 ஸ்வாடல் கிளாத் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஸோ அடுத்ததா ஸ்வாடல் கிளாத்லயே பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடிமேடா விக்கிற ஸ்வாடல் கிளாத். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பவுச் மாரி இருக்கும். ஸோ இது வந்து ரெடிமேடா நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி போட்டு விட்டுக்கலாம். ஸோ இது அடிஷனலா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நான் இத யூஸ் பண்ணேன். ஸோ நீங்க உங்களுக்கு தேவைன்னா இத எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டயப்பர். ஸோ டயப்பர் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பல்க்கா வாங்காதீங்க. ஒரு நியூ பார்ன் சைஸ்ல வந்து கொஞ்சம் சைஸ் 1ல கொஞ்சம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது குழந்தைக்கு எது செட் ஆகுதோ, அது வந்து நம்ம பல்க் ஆர்டர் லேட்டரா பண்ணிக்கலாம். ஸோ டயப்பர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லயே குடுக்குறாங்க. அ அம்மாவுக்கு வந்து மெட்டர்னிட்டி பேடும் வந்து குடுக்குறாங்க. பட் நான் வந்து அடிஷனலா அது தேவைப்பட்டாலும் படலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் இது வந்து அவ்வளவா யூஸ் ஆகல. ஏன்னா எல்லாமே ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துட்டாங்க. நான் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 டயப்பர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேக்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பேபி வைப்ஸ். இந்த பேபி வைப்ஸும் வந்து ஹாஸ்பிட்டல்லயே குடுத்துருந்தாங்க. நான் அடிஷனலா ஒரு பேக் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் தென் பேபி டவல். பேபி பொறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பேபிய ஃபர்ஸ்ட் குளிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் டவல் யூஸ் பண்ணா டவல் கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ, அதனால நான் அத எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது, வீட்டுக்கு வரும்போதும், நான் வந்து அங்க இருக்க நர்ஸ் கிட்டயே வந்து பேபிய குளிப்பாட்டி குடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா, வீட்டுக்கு வந்தா நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பயமாவும் இருக்கும். அதனால அங்கவே பேபிய குளிப்பாட்டி கூட்டு வந்தோம். ஸோ, அந்த சமயத்துல வந்து இந்த டவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால இந்த டவல் நீங்களும் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேக்கிங் கியூப்ல வந்து நான் பேபிக்கான எல்லா ஐட்டமுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ யுஎஸ்ல வந்து நமக்கு என்ன ஜெண்டர்ன்னு முன்னாடியே தெரியும். அரவுண்ட் 4த் மந்த்லயே என்ன ஜெண்டர்ன்னு சொல்ட்டாங்க. அதனால நான் பேபி கேர்ள்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்கல்ல, ஸோ நீங்க அதிகமா ட்ரெஸ் வாங்கக்கூடாது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நான் ஒரு 4, 5 ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கி வச்சிருந்தேன். நியூ பார்ன் சைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2, 0 டூ 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரெஸ் அவ்வளோதான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து நான் இதுல வந்து மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வாங்குற எல்லாமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸு, டவலு, அதுக்கப்புறம் வந்து பர்ப் கிளாத்து, சாக்ஸு என்னவா இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது வந்து நல்லது. என்னதான் புதுசா இருந்தாலுமே, அதுல இருந்து ஒரு சில கெமிக்கல் இருக்கும். அதனால நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால நான் வந்து புது துணியா இருந்தாலும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பர்ப் கிளாத். பர்ப் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் டெலிவரியா இருந்தா ஒரு 2 நாள், சி செக்ஷனா இருந்தா 2ல இருந்து 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு நாளைக்கு ஒரு துணின்ற மாதிரி நான் வந்து 3 பர்ப் கிளாத் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து ஃபீட் பண்ணிட்டு வாய் துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா நாளுமே இது யூஸ் பண்ற மாரி இருந்தது. அதனால நீங்க கண்டிப்பா அத எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சாக்ஸ் அண்ட் மிட்டன்ஸ் செட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாடல் தான் பண்ண போறோம் அப்டின்னா, அவ்வளவா பெருசா தேவைப்படாது. பட் நீங்க ஏதாவது ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விடணும் அப்டின்னா, இத வந்து கண்டிப்பா நீங்க போட்டு விடுங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்றாங்க அப்டின்னா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான மாரி நீங்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போலாம். ஸோ அப்போலாம் வந்து இந்த கேப்பு, மிட்டன்ஸ், சாக்ஸ்லாம் போட்டுட்டா ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் கேப் மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அத எடுத்து வச்சுட்டேன்னா அப்டின்னா, இந்த பேக்கிங் கியூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்பவே எசென்ஷியலான ஐட்டம். இதுல இருக்க எதையுமே நீங்க மறந்துறாதீங்க. இத வந்து இப்போ உள்ள நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஐட்டம் இந்த மெட்டர்னிட்டி பில்லோ நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாரி ஒரு டைப் நான் Amazonல இருந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாரும் எடுத்துட்டு போணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் எடுத்துட்டு போகல. ஹாஸ்பிட்டல்லயே வந்து ஒரு பில்லோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பில்லோல வச்சு தான் எப்படி வந்து ஃபீட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அந்த பில்லோவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் வீட்டுக்கு வந்த உடனேயுமே நான் இந்த பில்லோ தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஐட்டம் தான். வேணும்னா நீங்க எடுத்துட்டு போலாம். அவ்வளோதான் நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாவே இந்த 2 பேக் தான் வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ நான் என்னலாம் மிஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஐட்டமையும் வந்து இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் மறந்துட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா, அது நீங்க என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் விளாகோட உங்கள வந்துட்டு மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை.